இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துதல் சொல்லுகிறேன். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் என்னோட கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவர் நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்தி உயர்த்துவதற்காக நாம் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஒரு விசையை நாம் தலைகளை தாழ்த்தி 2 மாத காலமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காகவும் இன்றைக்கு 3வது மாதத்துக்குள் முதல் தேதியிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை 3வது மாதத்துக்குள் நடத்தி வருகிற ஒவ்வொரு நாளுக்காகவும் நாம் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி தேவனுக்கு பார்த்து அவரை மகிமைப்படுத்துவோமா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனாக கர்த்தர், உம்மை போல இரட்சகரும், உம்மை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவரும், உம்மை போல இரக்கமும் அன்பு உள்ளவரும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீர் ஒருவரை எல்லாவற்றுக்கும் எல்லாம் மாணவராக இயேசு கிறிஸ்துவாக நீர் ஆண்டவரே எங்களை சகல விதத்திலும் ஆண்டவரே 2 மாத காலமாய் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் திருச்சபையின் ஊழியத்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீர் விரும்பின பிரகாரமாக நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளுக்காக நாளுக்காக நாங்கள் உமக்கு மனதார நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், நீர் சகலத்தையும் இந்த 2 மாத காலமாய் செய்து முடித்ததற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாமல் நிறைவேற்றி வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான உன்னதமான இந்த ஓய்வு நாளை நாங்கள் மனமகிழ்ச்சி உள்ள நாளாகவும் மனமகிழ்ச்சியோடு நாங்கள் ஆராதிக்கும்படியாகவும் சந்தோஷத்தின் சமாதானத்தோடு உமக்கு நன்றி வேலைகள் ஏறெடுக்கும்படியாகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என் நாமத்தினால் எங்கே 1, 2, 3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த வாக்கு மாறாதவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் நல்ல இருதயத்திலேருந்து நல்ல துதிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் கடந்த நாட்களில் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், வார்த்தைகள் பேசியிருக்கலாம், சிந்தித்திருக்கலாம், பிரியமில்லாத ஏதாவது ஒரு தவறுகள் நாங்கள் செய்திருக்கலாம். அவைகளெல்லாம் மன்னிங்கப்பா. நாங்கள் ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் நாங்கள் ஆண்டு உலக பிரகாரமாக வாழ்ந்திருந்தாலும் எங்களை ஒரு விஷயம் நீர் மன்னியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு விஷயம் எங்களை மன்னியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மன்னியும் கர்த்தாவே. இயேசு லாபத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நல்லா கொஞ்ச நேரம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடியாக உங்கள் ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கும்படியாக ஒவ்வொருவரும் பாரத்தோடு நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா, மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை நான் செலுத்துகிறேன் கர்த்தாவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இயேசுவே, உம்முடைய நாமம் துதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீர் பேர் பேராக ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவித தீமைக்கு விலக்கி உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு யான்று கடந்த மாதம் முழுவதும் நடத்தினதற்காக எல்லாம் நன்றி சொல்லுங்க. கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. இந்த புதிய 3வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த சபையில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டே உங்களுடைய கண்களில் இரக்கமும் தயவும் கிடைக்கும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தயவு கிடைக்கும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, இரக்கம் கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை போஷித்து நடத்த அவர் விருப்பமாய் அவர் நம்மை நடத்துவதற்கு இயேசுவின் நாமத்தினாலே அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா, ஆதரித்து நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை சகல விதமான நன்மையினால் போஷித்து நடத்துங்க. ஆவிக்குரிய ரீதியில் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. வருகிற ஜனங்கள் துரிதமாக கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரமப்பா. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் பாதுகாப்பாய் அழைத்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமப்பா. ஒருவரும் கெட்டு போவது பிதாவோட சித்தமில்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் எங்களோட குடும்பங்களை ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்களெல்லாம் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன்.
இந்த சபை நாளுக்கு நாள் பக்தி விருத்தி உண்டாகத்தக்க, பரிசுத்தத்தில் காணப்படத்தக்க, தேவ வசனத்தின்படி அன்றைய நடத்தப்படத்தக்க, ஆவியானவருடைய முழு ஆளுகையாக உங்களுடைய ஆளுகை நடப்பிக்கத்தக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கர்த்தாவை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அன்று பிரசன்னத்தை உணர்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்களுடைய அபிஷேகத்தின் கரத்தினாலே நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வல்லமையின் கரத்தினால் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் மழை அவர்கள் சிரசின் மேலே, குடும்பத்தின் மேலே, ஆண்டு கையிட்டு செய்கிற வேலைகள் தொழில்கள் மேலே ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 2 மாத காலமாக எங்களை நடத்தி 3வது மாதத்தில் எங்களை கிருபையாக நடத்தி வந்த தெய்வக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் கெட்டு போவது பிதாவோட சித்தமில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்தில் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் இன்னும் நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, தகுதிப்படுத்திக் கொள்ள, ஆண்டவர் உமக்கு பிரியமாய் காத்துக்கொள்ள எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா. இந்த திருச்சபை பாதுகாப்பாக நடத்துங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக, குடும்ப ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா தீமைக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். சிறு குழந்தைகளுடைய ஊழியத்தை ஆசீர்வாதமாக நடத்துங்க ஆண்ட. சங்கீத வாசிக்கிற மகனை ஆண்ட எடுத்து பயன்படுத்துவீராக. உங்களுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமும் மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டு விசுவாசத்தின் நிமித்தமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் ஆண்டவரே. உமக்காக உழைத்து ஆண்டை ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகளோட கரங்களையும் தொழில்களையும் வியாபாரத்தையும் ஆண்டு உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அறிவிப்பு வாசிக்கும் போது ஆண்டவரே, அந்த அறிவிப்பு பகுதிகளிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த அறிவிப்பு பகுதியிலே மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாக சத்திய வார்த்தைகளை, உங்களுடைய சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அறுவடையும் ஒரு மாற்றத்தையும் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இந்த திருவிருந்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அன்றை தடையில்லாமல் எல்லாரும் பங்கு கொள்ளவும், சுத்திகரிக்கப்படவும், உங்களுடைய மரணத்தை அன்றைய அறிவிக்கத்தக்க சாட்சி பெற்றவளை காணப்படவும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன் என்று உறுதியாக நம்பிக்கையோடு காணப்படவும் உதவி செய்யுங்கள். வருகிற ஜனங்கள் குடும்பமாக தடையில்லாமல் ஏற்ற நேரத்தில் இந்த ஆராதனைகளை கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சகலவிதமான நன்மையினாலே இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் கிருபையாக நடத்துவதற்காக அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நல்ல நன்றி சொல்லுவோமா? அப்பாவுக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஜெபத்தை கேட்டு நம்மை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாம் மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடி நாம் துதிக்க போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இந்த பாடல் வழியாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவரை போற்றி, அவரை துதித்து, அவரை என்றென்றைக்கும் நான் பாடி துதிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே நாம் பல விதத்தில் நெருக்கப்பட்டிருக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நேரிட்டாலும் கர்த்தர் நம்மை காத்ததால், நம்மை நடத்தினதற்காக, அவருடைய கிருபை நம்மை வாழ்நாள் முழுதும் நடத்தினதற்காக அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இணைந்து இந்த பாடல் வழியாய் சந்தோஷமா தேவனை மகிமைப்படுத்தி அவரை போற்றி உயர்த்துவோமாக.
அவர் பாதுகாத்ததுக்காக. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் கிருபை உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் தொடர செய்வதாக. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிவோம். ஒரு மனதோட சொல்லுமா? அவரை போற்றுவோமா? துதித்து பாடுவோமா? சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிவோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிவோம். அவரை போற்றி அருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். பாரினில் போன்ற அமீன் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 மாதமாய் கர்த்தர் கிருபையாக நடத்தினார், கிருபையாய் நடத்தினார். நன்றி சொல்லுவோம். ஆரூரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். ஆரூரில் போன்ற எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட அவரை நம்ம நல்ல பாதையில் நடத்தினார். என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னையும் என் குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் இந்த சபையும் கர்த்தர் கிருபையாய் 2 மாதமா நடத்தினார். அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் குடும்பத்தை நடத்தினார், என் ஊழியத்தை நடத்தினார், இந்த சபையை நடத்தினார். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிவோம். 2 கை உள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க, 2 மாதமாய் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் மரணத்திலிருந்து பிடியிலிருந்து என்னை விடுவித்து பாதுகாத்து நடத்தின, போஷித்து நடத்தின, அரவணைத்து நடத்தின, துணையாய் கேடகமாய் இருந்த தேவனுக்கு, கிருபையாய் என்னை வழி நடத்தின தேவனுக்கு கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஆண்டவர் ஏதோ ஒரு நாளில் நமக்கு நன்மை செய்யும்போது இந்தந்த நன்மைகளை வச்சு ஞாபகப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் எனக்கு வைத்த கிருபை. அப்போ ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் எனக்கு ஜீவனை வைத்திருக்கிறான்னா சுவாசமுள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்து நல்ல என்னுடைய அவயங்கள் முழுவதும் நல்லபடி செயல்பட வைத்திருக்கிறான்னா எத்தனையோ நன்மைகள், அவர் ஆயிரக்கணக்கான நன்மைகள் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அந்த நன்மைகளிலும் இதுவும் ஒன்று. நம்மை அறிந்த சில நன்மைகள் இருக்கலாம், தேவன் செய்தது சில நம்ம அறியாமல் பலவிதமான நன்மைகள் நம்ம பெற்றிருக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அறியாத நன்மைகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர நாம் அறிந்து கொண்ட நன்மைகள் ஒரு சிலது தான் இருக்கும். உங்களுக்கு புரிந்திருக்கா? புரியலைங்களா? உங்களுக்கே தெரியாமல் எனக்கும் தெரியாமல் எத்தனையோ சத்துருக்கள் என்ன செய்யணும்னா நம்மளை பின்தொடர, நம்மளை தாக்குவதற்கு, நம்மளை முறியடிப்பதற்கு இந்த 2 மாத காலமாக, கடந்த மாத காலமாக எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள், பொல்லாப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நேரிடும். இல்லை, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இரவுல தான் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல நிம்மதியாக உறங்கி சுகபத்திரத்தோடு எழுந்திருக்க ஆண்டவர் அந்த இரவு முழுவதும் பாதுகாத்திருக்காருன்னா அவருடைய கிருபை உங்கள் மேலே, என் மேலே எவ்வளோ அளவு அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுக்கு தான் நீங்களும் நானும் இந்த நன்றி செலுத்துவதற்காக இந்த தேவ ஆலயத்தில் அவரை இப்போ நோக்கி வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான நன்மைகள் அணிதினமும் என்னை அன்று பாளையம் இறங்கி சூழ்ந்து கொண்டது போல உம்முடைய கிருபையும் இரக்கமும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே என்னை நடத்தினீரே, என்னை பாதுகாத்தீரே, போஷித்தீரே. என் குடும்பத்தை நீ ஒரு எபினேசராக இருந்து என் குடும்பத்தை கைவிடாமல் நடத்தினீரே. நான் நினைப்பதற்கு வேண்டுகோளுக்கு மேலான எல்லாவித ஆசீர்வாதத்தின் பாதையிலே என்னையும் குடும்பத்தை போஷித்தீரே. உமக்கு நன்றி. காலை போகும்போது வரும்போதெல்லாம் ஆண்டவரே எல்லாவற்றிலும், கல்லூரி ஸ்கூல் போனாலும் சரி, அதே போல் வேலைக்கு போனாலும் சரி, மற்ற இடங்கள் போனாலும் சரி, என்னுடைய உம்முடைய சமூகம் என் பாதைக்கு நேராய் நடத்தினீரே. அதற்காக நன்றி சொல்லி அல்லேலூயா அவரை மகிமைப்படுத்தணும். எத்தனையோ தேவைகள் மத்தியில் கூட என்னுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டிக் கொண்டிருக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக, என் ஜெபத்தின் வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக நீ நடத்தி வருகிறீரே, செய்து வருகிறீரே, முடித்து வருகிறீரே, நிறைவேற்றி வருகிறீரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடல் வழியாக நன்றி சொல்லுவோம். அந்த காலை வேளையில் என்னையும் என் குடும்பத்தை ஊழியத்தை
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அணிதிலும் எங்களை சூழ்ந்திட உந்த கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டிரே. ஆமென். சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் எங்கள் குடும்பங்கள் மேல கொண்ட தேவனே, நல்ல எபினேசராய் 2 மாதம் முழுவதுமே நடத்தி வந்தீர் நன்றி சொல்லவே. நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீர். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். என்னை மீட்டெடுத்தீரே. மரணத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அணிதினம் எங்களை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அணிதினம் எங்களை சூழ்ந்திட உந்தன் கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் குடும்பத்தை நடத்தி வந்தீரே. நான் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் சபையுரை நடத்தி சென்றீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல தகப்பனாய் நீர் தூக்கி சுமந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஒரு தாயை போல நீர் எங்களை ஆற்றி தேற்றினீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நாங்கள் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. எத்தனை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுக்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பா, நீங்கள் என்னோடு பேசுங்கப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறேன்? நல்ல கண்களை மூடி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏசப்பா பார்த்து சொல்ல போகிறீங்க. அவருடைய விருப்பம் சந்தோஷத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. அல்லேலூயா. எப்பொழுது? உங்கள் வாழ்நாள் முழுவதும், இன்றைக்கு மட்டுமல்ல. புரியுதுங்களா? அவருடைய விருப்பத்தை எவ்வளோ நிறைவேற்றீங்களோ உங்கள் விருப்பத்துக்கு அதிகமாக கர்த்தர் செய்வார். உங்களுக்கு விருப்பத்துக்கு மாற எதையும் ஆண்டவர் தடை பண்ண மாட்டார். புரியுதுங்களா? ஆண்டவர் நீர் சொன்னால் போதும் நான் செய்வேன். நீர் எனக்கு காண்பிக்கிற சத்திய வழியின் பிரகாரமாக நான் நடப்பேன். சொல்லுங்க, வாய் திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் வாயை திறந்து இயேசுவை பார்த்து சொல்லுங்கள். விசுவாசம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க அவருக்கு பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வழியில் நான் நடக்கும்போது தப்பான வழியை எனக்கு காண்பிக்க எந்த மனுஷனும் கிட்ட வர முடியாது. நீரே என்னை நல்ல செம்மையான வழியில் நடத்து. உம்முடைய பாதத்தை மாத்திரம் நான் பிடிப்பேனே தவிர எந்த மனுஷனோட கால்களை பிடிக்க மாட்டேன். அல்லேலூயா. எந்த மனுஷனோட காலில் நான் விழவும் மாட்டேன். அது அறியாத ஒரு காரியம் இல்லையா? அறியாமையே செய்கிறாங்க. அந்த 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 தவறு நான் செய்ய மாட்டேன். இயேசு கிறிஸ்துவோட ஒரே பாதம், அவருடைய பரிசுத்தம் உள்ள ஒரு பாதம், அந்த அவருடைய பாதத்தை நான் முத்தமிடுவேன். அல்லேலூயா. அன்றைக்கு பாரு, ஒரு விபச்சார ஸ்திரீ அவர் பாதத்தை பிடித்து தன்னுடைய கண்ணீரால்
நானே கழுவி தன்னை பரிமள தைலத்தினால எப்படி என்ன சொன்ன கழுவி தன்னுடைய என்ன செய்ய அவருடைய பாதத்தை முத்தம் செய்தாள். அவள் தான் இரக்கம் பெற்றாள். அவரை அழைத்தவர்கள் ஒருவரும் இரக்கம் பெறவில்லை. அந்த வீட்டுக்குள் அவரை அழைத்தவர்கள் ஒருவரும் இரக்கம் பெறவில்லை. ஆனால் அந்த விபச்சார ஸ்திரீ தன் பாவ உணர்வை தேவனை பார்க்கும்போது அவர் வசனங்களை கேட்கும்போது அவருடைய இருதயம் குத்தப்பட்டு தன்னுடைய செய்த எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் பாதத்தில் தன்னுடைய கண்ணீரால் கழுவி அவளை தன்னை சுத்திகரித்தாள் தேவனுடைய ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு இரக்கம், எப்பேற்பட்ட ஒரு மனதுருக்கம் உள்ள தேவன் அவளையும் மன்னித்தார். இன்றைக்கு உங்களையும் மன்னிக்கப் போகிறார். உங்கள் பாவங்கள் குற்றங்களெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது அவர் பாதத்தை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். புரியுதுங்களா? அவர் பாதத்தை முத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர், உம்முடைய பாதத்தை நான் பிடிப்பேன். நீர் காண்பிக்கிற வழியில் நான் நடப்பேன். நீர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பின்பற்றுவேன். எங்கள் ஊழியக்காரன் நிமித்தமாய் நீர் பேசுகிற ஒவ்வொரு சத்திய வசனமும் அது எனக்குரியது, என் ஜீவனுக்குரியது, என் ஆசீர்வாதத்துக்குரியது, என்னை நல்ல வழியில் பாதையில் நடத்தக்கூடியது. என்னுடைய எல்லாவற்றுக்கும் மேலே பொல்லாத மரண பாதையிலிருந்து பாதாளத்திலிருந்து விடுவித்து என்னை நித்திய வழியில் நடப்பிக்கிற உங்களுடைய பாதையின் வழியை நீ காட்டுவீராக. நீர் சொல்லுங்க ஆண்டவர், நான் செய்கிறேன். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நீர் பேசும், நான் கேட்கிறேன். எப்படி அத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமீன் சொல்லுவோமா? அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அப்படியே செய்வீர்களானால், சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடப்பீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மையான ஆசீர்வாதத்தினால் மட்டுமல்ல எல்லாவித சகலவிதமான நன்மையினால் உங்களை போஷித்து நடத்துவார். கரங்களை தட்டி இந்த பாடல் வழியாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு கவலை. ஆராதனை இயேசுவே, எங்கள் ஆராதனை இயேசுவே. உள்ளத்திலிருந்து ஆராதிப்போமா? ஆராதனை இயேசுவே, பரிசுத்த ஆராதனை இயேசுவே. இயேசு சொன்னால் போதும் செய்வேன், இயேசு காட்டும் வழியில நடப்பேன், இயேசு பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன். ஆமென். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லை. பார்வோன்
தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில நடப்பேன், உங்கள் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. வாய் திறந்து சொல்லுங்க, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீர் சொன்னால் போதும், நீர் காட்டும் இயேசு பாதம், என் அன்பு இயேசுவே. மீண்டும் மீண்டுமாக மகிமை 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 மகிமை. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. தேவ நாம மகிமைப்படட்டும். மீண்டும் மீண்டுமாக தொடுங்கப்பா தொடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க, நிரப்புங்க நிரப்புங்க. அவங்க வார்த்தையினால விசுவாசத்தினால ஆண்டவரே அழைப்பு கொடுங்க அழைப்பு கொடுங்க. நீ சொன்னா போதும், நாங்க செய்வோம்ப்பா. உங்க வார்த்தை மீற மாட்டோம். நீங்க காண்பிக்கிற வழியை விட்டு வேற வழிக்கு போக மாட்டோம். உங்களுடைய பாதத்தை மாத்திரம் பிடிப்பேன், வேறு பாதத்தை பிடிக்க மாட்டோம். என் அன்பு நேசரே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியை நடப்பேன், உன் பாதம் ஒன்று பிடிப்பேன், என் அன்பு நேசரே. அர்ப்பணித்தவங்க, விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக சமர்ப்பித்தவங்க, ஆண்டவரே நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய், இந்த வார்த்தை நிமித்தமாய் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய வசனமே, உம்முடைய வார்த்தையே, உம்முடைய வழியே, உம்முடைய பாதமே பற்றி கொண்டு நடப்பேன் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உடன்படிக்கை ஏற்படுத்துவோமா? ஒவ்வொருவரையும் கர்த்தர் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வாதமான ஜீவனுள்ள பாதை, நன்மையான பாதை, சகல ஆசீர்வாதத்தின் பாதையை நடத்தி செல்வீராக. இப்பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி மகிமைப்படுத்தணும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏசப்பா எனக்குள்ள வர்றது எவ்வளவு சந்தோஷம். எனக்கு உயிராய் நேசிக்கிற நண்பனை விட, சொந்த பந்தங்களை விட, உங்க கணவனை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, அல்லேலூயா, இயேசுதான் எனக்கு அன்புள்ள தேவன். அவருக்கு அன்புக்கு நிகரான இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் இடத்துல நான் பார்க்க முடியாத அன்பு, கடலிலும் மேலான ஒரு பெரிய அன்பு. அல்லேலூயா, என் தேவனாக இயேசு கிறிஸ்து என் மேல வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பு தான் ஆவியின் அன்பாய் இருக்கிறது. இயேசுவே எனக்குள் வருவீராக. ஆண்டவரே எனக்குள், என் குடும்பத்தில் வருவீராக. பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து ஒரு பரிசுத்த இரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஒரு நல்ல சாட்சியுள்ள ஜீவியத்தில் என்னை நடத்தினரே. அன்றைக்கு ஆண்டரே 12 சீசர்களிலே ஒருவனாகிய பக்பு தீவிலே வாசம் செய்கிற அந்த யோவானை தேடி போனது போல, தேடி வந்தது போல, ஒரு சகல விதமான ஆண்டரை நடக்க போகிற சம்பவங்களும், இனி நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களும், இனிமேல் நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து தெளிவாய் காண்பித்தது போல எங்கள் மத்தியில் என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்து நீர் காண்பிக்கிற வழி, சொல்லுகிற வழி, உங்களுடைய பாதையின் வழி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுத்து என்னை நடத்த வேண்டிய வழிகளே என்னையும் ஆண்டரை தேற்றி ஆண்டரை என்னை பலப்படுத்தி சகாயம் செய்வீராக என்று சொல்லி இந்த வேளையில தேவனுடைய மகிமையான கரத்தினாலே, ஒரு வார்த்தையினாலே, பரிசுத்தமான உடைய ஆவியினாலே என்னை நடத்துவீராக செம்மையா என்று சொல்லி இந்த பாடல் வழியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு மனதாய் ஒரு குரலை. உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி பாருங்கள், உங்க இருதயங்கள் தேவனுக்கு அர்ப்பணியுங்கள், உங்களுடைய அவயங்கள் தேவனை மகிமைப்படுத்தட்டும். அல்லேலூயா.
ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு பாவங்கள் கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே இந்த வேளையிலே. ரப 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 கடவா பத்மோ தீவினிலே பக்தனை தேடி போனே. பத்மோ தீவினிலே யோவானை தேடி சென்றீர். இன்று என்னையும் தேடி ஆண்டவாரும் இந்த வேளையிலே. இன்று எங்களை தேடி ஆண்டவாரும் இந்த வேளையிலே. சீனாய் மலையினிலே அன்று இறங்கி வந்தவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. எங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்ம பாரம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. தாமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே மனமாரத் மாந்தர் நீரள்ள மனவேண்டுதல் கேட்டிடும். மனமாரத் மாந்தர் நீரள்ள மனவேண்டுதல் கேட்டிடும். எனதன்பை ஊற்றி ஜெபிக்க சுகமாய் அன்று தங்கிடுமே. எனதன்பை ஊற்றி ஜெபிக்க சுகமாய் அன்று தங்கிடுமே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவுடனை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்னை கனிவுடனை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. தாமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாரும் சேர்த்து சொல்லுமா? நீர் ஒருவரே. ஆராதனை வேந்தன் நீர் ஒருவரே. ஆயுள் முடியும் வரை நான் உம்மை தொழுதிடுவேன். என்
நாங்கள் மகிழ்வுடன் துதித்திடவே ஆராதனை நாயகர் நீரே ஆராதனை வேந்தனும் நீ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ரபா சகதன ரபா பபா கலபா உம்மை மட்டும் ஆராதனை நாயகர் நீரே அல்லேலூயா ஆராதனை நாயகர் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே சொல்லுவோமா? அவரை மாத்திரம் ஆராதிப்போம். குழந்தைகள், பெரியவங்க, வாலிப பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரும் ஒரு குரலாய் ஹல்லேலூயா, ஒரு மனதாய் கண்மணி போல பாதுகாத்திரே, நடத்தினீரே, போஷித்தீரே, ஆபத்துக்கும் விபத்துக்கும் மரணத்துக்கும் தப்பிவித்தீரே. எங்கள் குடும்பங்களாகி நாங்கள் வந்து உமக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுகிறோம். சொல்லுங்க, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, இந்த மாதம் நன்மை செய்வதற்காக நன்றி 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 நன்றி. வியாதிகள் குணமாகட்டும், பிசாசுகள் ஓடட்டும், தேவ மகிமை நிரப்பட்டும், தேவ பிரசன்னம் நிரப்பட்டும், தேவ பிள்ளைகள் மேல ஊற்றும், நிரப்பும் நிரப்பும். ஆண்டவரை ஆவியில நிரப்புங்க, அனல் மூட்டி எழுப்புவீராக. அதிசயம் அற்புதத்தை நாள இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. கேளுங்க 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 கேளுங்க, பெற்றுக்கொடுங்க பெற்றுக்கொடுங்க. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க. எல்லாம் துதிங்க 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 துதிங்க. உங்க நாவு சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்ய போகிற உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விரும்பின காரியம் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். கர்த்தர் உனக்காக, உனக்கு எதிர்பார்த்து வந்த காரியங்களுக்காக நன்மைக்கு ஏதுவாய், நன்மைக்கு ஏதுவாய் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ விரும்பினதெல்லாம் நிறைவேற்றுவார். நீ ஜெபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது, ஏற்கும் போது, விசுவாசிக்கும் போது அதை கைகூட வர செய்வாராக. விசுவாசம் உள்ளவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனை பார்த்து நன்றி சொல்லுவோமா? இம்மட்டும் நடத்தின எபினேசரே, எங்கள் குடும்பங்களை இம்மட்டும் நடத்தின எபினேசரே, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் விரும்பினதற்கு மேலாய், நினைப்பதற்கு மேலாய், வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் ஆண்டவரே நீர் நடத்தி செல்வீர் என்று உம்மை நம்பி வந்திருக்கிறோம். அப்பா, நானும் என் வீட்டாரும் என்றால் உம்மையே சேவிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆசீர்வாதத்தின் பாதையிலும், நீதியின் பாதையிலும், பரிசுத்தத்தின் பாதையிலும் ஆண்டவரே செம்மையான பாதையில நடத்தி செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்ல கரம், மகிமையான கரம்,
எங்களை ஆளுகை செய்து தொடர்ந்து நடத்தி செல்ல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை முழுவதும் நீர் நடத்தி தந்தவை போல ஆண்டவரே மீதமுள்ள எல்லா பகுதிகளும் நீர் நடத்தி செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் சங்கீதம் 28வது சங்கீதத்தை சாமு முன்பாக வந்து வாசிக்க அன்பாக கேட்கிறோம். சங்கீதம் வசனம் மாறி வசனம் வாசிப்போம், கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். என் கண்மலையாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆமென். நமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் அமரும் கூடிய அன்பாக கேட்கலும். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக நடத்துவார், நடத்தி செல்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், அதே போல பெற்றோர்கள், முதியோர்கள் எல்லாருக்கும் இந்த காலை நேரத்தில் மூன்றாவது மாதத்திலே முதல் வாரத்திலே முதல் தேதியிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை சகல விதமான ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்துவார். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம மத்தியிலே சிமியோன் சில அறிவிப்புகளை வாசிக்க நாம் கேட்போமாக. தாசு கொஞ்சம் முன்னாடி வந்து அமரும்படி அன்பாக கேட்குறோம். வார்த்தைக்கு படிங்க ப்ளீஸ். உங்களை கனப்படுத்துகிறோம். நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்க, அதுக்காக சொல்கிறோம். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இன்று ஆராதனை முடிந்த பிறகு திருவிருந்து நடைபெறும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் என்று கலந்துமுறை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்ம சபையில் உபவாசம் நடைபெறும். கலந்துமுறை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வாலிபான சிஏ கிளாஸ் 11:45 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளையான கலந்துமுறை கேட்டுக்கொள்கிறோம். இப்படி வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபையில் சிறப்பு செய்தி வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். சபையின் கட்டுமான பணிக்காக அம்மன் கொண்டு நின்று கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். புதிதாக வாக்கு பண்ண விரும்புகிறவர்கள் வாக்குமொழி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். தேங்க்யூ. சிமியோனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கப்பட்ட அறிவிப்புகளுக்காக நன்றி. சில பேர் கவனித்திருப்பீங்க. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கீங்களா? புரிஞ்சிருக்கும். ஏன்னா தமிழில் தான் வாசித்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் அறிவிப்பு சொல்லும்போது அது உங்களுக்குரியது, சரிங்களா? அறிவிப்பு கொடுக்கறது தேவ செய்தியை போல அது உங்களுக்குரியது. அதனால் நீங்கள் அதை கவனமாய் கேட்டு அதன்படி நீங்கள் எங்களோடு இணைந்து ஒத்துழைக்கும்படியாய் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக கேட்டுக்கொள்ளும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிறப்பு செய்தி கொடுக்க போதகர் இருக்கிறாங்க. அதனால் அதில் எல்லாரும் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாதிரி நம்ம கட்டுமான பணிக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். தினமும் உங்கள் ஜெபம் நடக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபம் ரொம்ப முக்கியம். கட்டுமான பணிக்கு தேவை பல லட்சங்கள், இன்னும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படுகிறது. நமக்கு இன்னும் 10 லட்சம் ரூபாய் பக்கத்தில் தேவைப்படுகிறது. நமக்கு இருக்கிறதே இன்னும் 4 மாதம்தான் இருக்குது, சரிங்களா? அக்ரிமெண்ட் முடிவதற்கு ஜூலை 23ஆம் தேதி 21 23 தெரில, ஏன் 2 டேட் சரியாக எனக்கு தெரில. நீங்கள் உங்களுக்கு தெரியுங்களா? 21 23 இருக்குது ஜூலை. இன்னும் 4 மாதம் தான் நம்ம இந்த சபையில் இருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது, சரியா? அதுக்கு முன்பாக அதனால் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஜெபமும்
கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதனால் சபை இல்லை வேறு ஏதாவது சபையாய் பார்த்து கொள்ளலாம் என்று நினச்சிடாதீங்க. சரிங்களா? ஆண்டவர் நமக்கு நல்ல அருமையான ஒரு சபை கட்டி கொண்டிருக்கிறார். சரிங்களா? அப்ரூவ்டு வாங்கணும், அதுக்கு உண்டான தேவைகள் இருக்கிறது. எல்லாவித காரியங்கள் நீங்கள் சபையோர் ஒத்துழைச்சா தான் முடியும். சரிங்களா? நீங்கள் ஒத்துழைக்காமல் உங்கள் போதகர் மாத்திரம் முயற்சி எடுப்பதனால ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது. சரிங்களா? அப்ரூவ்டு வாங்கணும். ஏன்னா அப்ரூவ்டு பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி வாங்கிட்டால் நல்லது. அடுத்தது எந்த பீரியடில் யார் வராங்க தெரியாது நமக்கு. அதனால் கொஞ்சம் தயவுசெய்து அப்ரூவ்டுக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ பணம் தேவைப்படுகிறது என்று சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரிங்களா? நாளை காலையில் இங்கே பாசஸ் மீட்டிங் இருக்கிறது. சரிங்களா? திருப்பூர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாசஸுங்க, லோக்கல் ஃபெலோஷிப் உள்ளவங்க, அவங்க நம்ம சபையில் வந்து செயற்குழு மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. அதனால் ஜெபிக்கிறவங்க வரவங்க நாளைக்கு வேண்டாம், செவ்வாய்க்கிழமையிலேருந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். சரிங்களா? ஜெபிக்க இங்கே வரலாம். ஜெபிக்க வரவங்க நாளைக்கு 10 மணிக்கு இங்கே பாசஸ்கள்லாம் நிறைய வருவாங்க. செயற்குழு அது நாங்கள் கமிட்டியில் இருக்கிறதுனால, அதனால் நாங்கள் எங்களுக்கு அந்த மீட்டிங் நாங்கள் எப்போவுமே மாதம் நாங்கள் அதை வைப்போம். அதனால் இன்றைக்கு அது நாளைக்கு நம்ம சபையில் வைத்திருக்கிறார்கள். அதுக்காக அதற்கும் நமக்கு நிறைய செலவு இருக்கிறது. ஏன்னா வந்த பாசஸ்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்க வேண்டிய நல்ல சிறப்பு ஆகாரம் கொடுத்தாகணும். அதனால் நீங்கள் அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். சரிங்களா? நீங்கள் ஏதாவது வாக்கு பண்ணினவங்க வாக்கு பண்ணாதவங்க இருந்ததுன்னா நீங்கள் சிமியோன் அவங்ககிட்ட கொடுக்க அன்பாக கேட்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறு குழந்தைகளோட ஊழியத்தை நடத்தி செல்வதற்கு ஸ்டெஃபி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுக்கணும். மோனிகா அக்கா வரும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அவங்க டெலிவரி டைம் போயிடுவாங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. நாங்கள் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, யாரும் தயவுசெய்து எங்கள் மேலே வருத்தப்படக்கூடாது. நான் ஒரு சின்ன அறிவிப்பு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அருமையான அன்பு மகள் மோனிகா அவங்க வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன சொல்லுவாங்க, இந்த வளகாப்புன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பாஷையில் சீமந்தம்னு சொல்லுவாங்க, சடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அவங்களுக்கு வந்து 7ஆம் மாதத்தில் அவங்க வைத்ததுனால, அவங்க நாங்களாம் 9ஆம் மாதம் நினச்சோம். 7ஆம் மாதத்தில் வைத்ததுனால அவங்க அந்த குறிப்பிட்ட அவங்க கொடுத்த டைம்குள்ளே நம்ம முடிக்கணும். அதனால் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க வராங்க. அதனால் சபையோருக்கெல்லாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு வந்து சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்லி அவங்க எடுக்கிற தீர்மானம் தான். ஏன்னா நாங்கள் எடுக்கிற தீர்மானம் வந்துன்னா சபையோரை கூப்பிட்டு நாங்கள் செய்வோம். அவங்க எடுக்கிற தீர்மானன்றப்போ நம்ம அவங்கள எதிர்த்து பேச முடியாது. அவங்களோட கால சூழ்நிலை நிமித்தமாக அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதனால் நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரி அவங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் நடத்தி செல்லுங்கன்னு சொன்னோம். இந்த சபையில் போன வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து அந்த வளகாப்பு இந்த காரியங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி, எங்கள் சொந்த பந்தங்கள் ஒரு விசுவாசி கூட உள்ளே கிடையாது, எங்களுடைய உறவுக்காரர்கள் சென்னையிலேருந்து வந்தவங்க, அதே போல் திருச்சியிலேருந்து மணப்பாறையிலேருந்து வந்தவங்க, சேலத்துலேருந்து வந்தவங்க, இப்படி உறவுக்காரர்கள் மட்டும்தான். பாசஸை கூட நாங்கள் யாரும் அழைக்கலை. சரிங்களா? உறவுக்காரர்கள் மத்தியில் இங்கே அந்த காரியம் நடந்து அவங்க உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் சார்லஸ் திங்கக்கிழமை போவார், போயிட்டு செவ்வாய்க்கிழமை அப்படி வருவார்னு நினைக்கிறேன், செவ்வாய் புதனா அவங்க இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. மீண்டும் கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு மீண்டும் அவங்க போவாங்க. அதனால் ஜெபித்து கொள்ளுங்க. அதனால் என்னடா எங்களுக்கெல்லாம் யாருமே சொல்லலையே, நம்ம இது நடத்தலையே நினைக்காதீங்க, யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அது வந்து அவங்களுடைய தீர்மானம். அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லித்தரேன்னா, நம்ம சபையில் பிரெக்னெண்ட்டாக இனி வரும் நாட்களில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அதான் 7ஆம் மாதமோ 8ஆம் மாதமோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சபையோரெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல விருந்து கொடுத்து ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா? அவங்க வீட்டில் சேர்ந்து அது வரைக்கட்டும். நம்ம சபையில் அதில் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளணும். ஆகாரத்தில் என்ன ஆகாரம்னா, ஒருத்தர் இந்த 5 விதமான ஆகாரம் எதை சொல்லுவாங்க, 5 7 அதெல்லாம் நான் இன்றைக்கி நானும் பாஸ்டர் தக்காளி சாதம் செஞ்சுட்டு வரேன்னா நீங்கள் புளி சாதம் செஞ்சுட்டு அப்படி கொண்டு வந்து அந்த மணமக்களை வாழ்த்தி நம்ம சபையின் சார்பாக ஆசீர்வதித்து இந்த கடமையெல்லாம் நம்ம செஞ்சு போகும்போது அவங்க மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். புரியுதுங்களா? மோனிக்காகத்தான் அப்படி கிடையாது. ஆனால் இன்றைக்கு வரும் நாட்களில் நம்ம சபையில் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி உள்ளவங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் அந்த ப்ரோக்ராம் நடத்துவதற்கு முன்பாக
நம்ம சபையின் சார்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து குழந்தைகளை வாழ்த்தி இந்த காரியத்தை செய்யும். சரிங்களா? அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. இதுக்காக போய் மோனிகா வந்த பிறகு ஏன் எங்களுக்கெல்லாம் சொல்லலை, ஏன் எங்களுக்கெல்லாம் சொல்லலைன்ட்டு அவங்கள போய் எதுவும் கேட்டுடாதீங்க தயவுசெய்து. பாசு ஏதாவது சொல்லிட்டான்னு எங்கள் மேலே ஏதாவது திடீர்னு வருத்தப்பட வேறு. நான் உள்ளதை தான் அப்படியே சொல்லியிருக்கிறேன், கூட்டம் குறைக்காமல். அதனால் நீங்கள் அதில் கவனம் செலுத்தான்பா. ஏன்னா அவங்க வந்து நல்ல சந்தோஷமாக பிள்ளை பெறணும், அதுதானே முக்கியம். நம்ம ஏதாவது அவங்க மனசு வேதனைப்படவோ துக்கப்படுத்தவோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள யாரையும் நம்ம அப்படி காயப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அவங்கள சந்தோஷமாக அந்த பிரசவிக்க நம்ம என்ன செய்யணும், அவங்கள வாழ்த்துதல் சொல்லணும். அதுதான் நம்மளுடைய கடமை. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் எப்பொழுது சிறு குழந்தைகள் அப்போ ஸ்டெஃபி அவங்களோட இணைந்து பிள்ளைகளை அனுப்புங்க. ஸ்டெஃபி உங்களுக்கு யாராவது கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்கன்னா சொல்லுங்கள். ஊழியத்தில் சண்டே கிளாஸ் நடத்துவதற்கு எனக்கு வாஞ்சை உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஸ்டெஃபியோட இணைந்து நீங்கள் நடத்தலாம். சரிங்களா? அப்படி ஆளாக இருந்தால் உங்கள் ஊழியத்தில் இப்போ வாஞ்சை இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? ஸ்டெஃபியோட இணைந்து ஊழியம் செய்கிறவங்க யாராவது பெண்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் தியானிப்பதற்கு முன்பாக நம் மத்தியில் தாஸ் அவங்க ஜெபிக்க அன்பாக கேட்குறோம். சோதரன் கர்த்தாவே, மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தோப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளில் கர்த்தாவே உம்மை ஆராய்ச்சி வேண்டாம். எங்களை ஒவ்வொருவரையும் தெய்வம் தாமே கிருபையோடு வல்லமையோடு நடத்தினீர். விசேஷமாக கர்த்தர் கொடுக்க வார்த்தையை நாங்கள் கேட்கத்தக்க வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருவரையும் செவிகளையும் சிந்தைகளையும் ஒரே மனதோடு நாங்கள் வைத்துக்கொள்ள தெய்வம் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த ஒரு இடையூறுகள் இல்லாதவண்ணம் காத்துக்கொள்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெயிக்கிற எங்கள் ஜீவன் அந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். தாசுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், சபையோருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்பதற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் கூட நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தையாக நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். 2 நாளாகமத்தில் 32வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். போதுங்க. எசேக்கியா அந்த நாட்களிலே வியாதிப்பட்டிருந்தான். எசேக்கியா என்றவர் யார் உங்களுக்கு தெரியும்? வேதத்தின்படி சொல்லுவோமானால் அவர் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு ராஜா. அப்போ ஒரு ராஜா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவர் தேவனுக்கு எல்லாவற்றிலும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, நல்ல ஒரு சாட்சி பெற்ற, தேவனால் சாட்சி பெற்ற ஒரு தேவ மனுஷனாகவும் இருந்தார். சகல ஜனங்களுக்கு தன்னுடைய கொடுக்கப்பட்ட காலங்களிலே நல்ல ஆட்சி காலத்தை செய்து முடித்ததாக பார்க்கிறோம் வேதாகமத்தில். அப்படிப்பட்ட ஒரு ராஜா அவர் என்ன மரணத்துக்கு நேராய் தேவன் அவருக்கு என்ன செய்யணும், சரீர பிரகாரமாக வியாதி அவருக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். வியாதியை உண்டாக்கி வைத்ததுனால அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான அந்த சூழ்நிலை சரீரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதுனால அவன் என்ன செய்றான், கர்த்தரை நோக்கி என்ன செய்றான், ஜெபிக்கிறான், ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு சுகம் கொடுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அவன் கண்ணீரோடு அவன் ஜெபிக்கும் போது, அவன் ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அப்போ ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை முதலாவது கேட்குறாரு. ஜெபத்தை கேட்ட உடனே அவர் நமக்கு என்ன செய்யறாரு, அந்த வியாதியிலிருந்து முதல்ல அவனுக்கு என்ன செய்யறாருன்னா குணமாக்குறாரு. அடுத்தது என்ன செய்யறாரு அப்படின்னா அவனுடைய ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுக்கிறார். அவன் விரும்பின காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கரங்களை தட்டி எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் செய்த அந்த நன்மைக்காக, அற்புதத்துக்காக நாம் நன்றி சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எசேக்கியா ராஜாவாக இருந்தாலும் கூட அவருடைய காலங்களிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருப்பார், தேவனுக்கு பிரியமான மனுஷனாக இருந்திருப்பார், ஆண்டவரோடு எப்பொழுதுமே சம்பாசிக்கிற ஒரு மனுஷனாக கூட இருந்திருக்கலாம். அதனால தான் அவருடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். போன வாரம் நம்ம ஜபத்தை குறித்து தான் எடுத்தோம். ஏன்னா உங்களை இன்னும் கொஞ்சம் ஜபத்தில் நல்லா கொஞ்சம் நல்லா வளர்த்தணும், நல்ல ஆவியானவருடைய வார்த்தையினால் உங்களை பலப்படணும்னு தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின வார்த்தையினால் நான் பேசுகிறேன்.
சரிங்களா? அப்போது எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனை மட்டுமல்ல, அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யறன்னா வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார்னா அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அந்த வார்த்தை கொடுக்கும்போது அதை அவன் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற போது அவனுடைய முதல்ல அவன் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை குணமாக்குகிறார். வியாதியை குணமாக்கின பின்பாக அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவனை மீண்டும் தேவாலயத்துக்கு நேராய் கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே இன்னொரு இடத்துல வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். ஆமென். போதும். அப்போ இங்க எசேக்கியா ஜெபம் பண்ணும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் எசேக்கியா ஜெபம் பண்ணும்போது அப்போது உடனே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட என்ன மீண்டும் போய் சொல்லி, என் மகன் தாசனாகிய எசேக்கியாவோட ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன். அதனால் அவனோட வியாதியை நான் குணமாக்கி அவனோட மீண்டும் என்று ஆலயத்துக்கு நான் திருப்பி வர பண்ணுவேன். அதோடு மாத்திரமல்லாமல் அவனுடைய ஆயுசு நாட்களுக்காக எதிர்பார்க்கிற அந்த ஆயுசு நாட்களை 15 வருஷம் நான் கூட்டுவேன் என்று தேவன் அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிச்சிங்களா? அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பார்த்தீங்களா? அதான் விண்ணப்பம். அவன் ஏறெடுக்கிற ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அந்த அவனுடைய கண்ணீர் பார்த்தீங்கன்னா விசுவாசம் உள்ள கண்ணீர், ஆத்தும பாரம் உள்ள கண்ணீர், பரிசுத்தம் உள்ள கண்ணீர். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போது அவன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அவருடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அவன் எசேக்கியாவோட ஜெபத்துக்கு ஒரு பதில் இருக்கிறது. அப்போ உடனே அவர் என்ன சொன்ன, குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே உன்னை மீண்டும் என்னுடைய ஆலயத்துக்கு நேராக கொண்டு போவேன். அல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டு விடுதலை கொடுக்குறாரு. விடுதலை கொடுத்தவங்க இன்றைக்கி என்ன ஆகிறாங்க, தேவனுடைய ஆலயத்தில் வந்து நன்றி கடனை செலுத்துவதற்கு பதிலாக அவங்க உலகத்தோடு போய் ஒப்பிட்டு போகிறாங்க. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் பாருங்கள், உன் நாட்களோட 15 வருஷத்தை நான் கூட்டுவேன். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அவனுடைய ஜெபத்திற்கும் அவன் விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அப்போ அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கிறது. அதனால தான் அவன் ஜெபிக்க 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 ஆவியானுடைய மகிமையான ஒரு வார்த்தை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்கிற நல்ல கவனிங்க. நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற பதில் கொடுக்குற வார்த்தை தான் வாக்குத்தத்தம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஒரு உண்மையான விஷயம் அதுதான். நீங்கள் தேவனோடு எந்த அளவுக்கு நீங்கள் சஞ்சரித்து அவரோடு பேசுவதற்கு நீங்கள் நன்றி கடனை ஏறெடுப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டோட போராடி எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் ஆண்டவர் எப்படி கொடுக்குறாருன்னா வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை இதுதான். நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் மட்டுமில்லை, ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வாக்கு தத்தமான வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை பாருங்கள், அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து அவனை குணமாக்கி அவனுக்கு ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து அவனை ஆசீர்வாதமாக தேவாலயத்துக்கு நேராய் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அழைத்து செல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான். நீங்கள் எப்போவுமே ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு நீங்கள் மற்றவர்களோடு சம்பாதிக்கிற நேரத்தை காட்டிலும் நீங்கள் தேவனோடு சம்பாதித்து பாருங்கள். நான் நேற்று முந்தநாத்து உபவாச ஜெபத்தில் அப்படி தான் ஜனங்களுக்கு பார்த்து சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நீங்கள் 1 மணி நேரம் ஒரு டெஸ்ட்டு வேணால் வச்சு பாருங்களேன். நீங்கள் 1 மணி நேரம் உலக மனிதனோட பேசுங்க. எவ்வளோ சந்தோஷமாக உங்கள் நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட நல்ல ஒப்புரவாகி நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி 1 மணி நேரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். அதே 1 மணி நேரம் நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் பேசி பாருங்கள்.
அதே 1 மணி நேரம் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக ஆராதிச்சு அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஆண்டோடைய சமயத்தில் அதே 1 மணி நேரம் நல்ல பாடி துதித்து தேவனை ஆராதித்து தேவனோடு நீங்கள் சஞ்சரித்து ஜெபம் பண்ணி பாருங்கள். ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள், நீங்கள் வேணால் டைரியில் எழுதி நல்லா பாருங்கள், எழுதி பார்த்து நீங்கள் முயற்சி பண்ணி எது பெஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனிதனோடு பேச வேண்டான்னு சொல்ல, பழக வேண்டான்னு சொல்ல, உறவு வைக்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உன்னுடைய நேரங்கள் வித்தியாசமாக மற்றவர்களிடத்தில் செலவு பண்ணுவதை காட்டிலும் நீ தேவனோடு நீ சஞ்சரித்து பாரு, ரெண்டுக்குமே உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். உன்னுடைய சுவாபங்கள் மாறும், உன் குணங்கள் மாறும், உன்னுடைய எண்ணங்கள் மாறும், உன்னுடைய சிந்தைகள் மாறும், உன்னுடைய பரிசுத்த ஜீவியங்கள் பெருகும். சகல விதமான ஆசீர்வாதத்தின் மகிமையினால கர்த்தர் உன்னை போஷித்து நடத்துவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போ பாருங்க, ரெண்டுக்கும் நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஒரு மனிதர்களோடு நம்ம பேசுகிற நேரத்தை செலவழிக்கிறத காட்டிடும் ஆண்டவரோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் அது மகிமையாக இருக்கும். அதனால தான் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு வீணாக இருக்காது, அது வீணே போகாது. நீங்கள் உலக மனுஷனோடு எவ்வளோ செலவு பண்ணாலும் அது வீணாய் போயிடும். சில சமயம் தோல்வியில் முடியும், ஆபத்தில் முடியும், பலவிதமான பிரச்சனையில் முடியும். ஆனால் கர்த்தரோடு நீங்கள் போராடி 1 மணி நேரம் இல்லை 1 நாள் எவ்வளோ நேரம் கிடைக்குதோ ஆண்டவரோடு நீ அந்த நேரத்தை கொடுத்து பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு மகிமை, உங்களுடைய இந்த நேரம் செலவழித்த அத்தனை காரியங்களும் தேவனுடைய கணக்கில் வைத்திருப்பார். கரங்களை தட்டிய நன்றி சொல்லுவோமா? அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், அவனுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும், அவனுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அவன் நினைப்பதற்கு முன்னே கர்த்தர் செய்வார், அவன் ஜெபிப்பதற்கு முன்னே தேவைகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். இன்றைக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரோடு செலவிடவும் ஆண்டவரோடு ஒப்புரவாக விடாதபடி உன்னுடைய இன்பங்களினால, சந்தோஷத்தினால, உலக கவலையினால, உலகத்தின் இன்பத்தினால உங்களை கொண்டு போய் அதில் கொண்டு போய் என்ன செய்கிறான்? திணிச்சிடுறான். ஒரு இழந்த வலையில் சிக்கிட்ட ஒரு சேலை சீக்கிரம் எடுக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. இழந்த முள்ளு மேலே போய் சேலையை போட்டால் எப்படி இருக்கும்? சீக்கிரமாக எடுக்க முடியாது. இந்த பக்கத்தையும் எடுத்தால் அந்த பகுதியில் மாட்டோம், கொக்கி மாதிரி இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படி சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவன் அப்படி இல்லை, சீக்கிரமாக உங்களை விட மாட்டான், விடுதலை பண்ண மாட்டான். ஆனால் அதே இது ஆண்டோடைய சமயத்தில் நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா ஆண்டோடைய மகிமையான வாழ்க்கையின் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். அதனால தான் எசேக்கியா ராஜா பாருங்க, அவன் நினச்ச எப்படி வேணால் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம், அவனை கேட்பதற்கு யாருமே கிடையாது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் அறிக்கை சொல்லி ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், எந்தவித தீமை யாருக்கும் நான் செய்யவில்லை என்று ஜெபிக்கிறான். அதனால தான் அவனுடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் ஆண்டவர் உடனே அவன் என்ன செஞ்சார்? அற்புதமாய் குணமாக்கி சுகப்படுத்தி அவன் விரும்பினதற்கு மேலே ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுத்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். கரங்களை தட்டிய நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போய் யார்கிட்டையும் போய் அழுக வேண்டிய புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஆண்டவரோட செலவு பண்ணி பாருங்கள், சபையோரோடு செலவு பண்ணி பாருங்கள், ஊழியரோடு செலவு பண்ணி பாருங்கள், உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பரிசுத்தவான்களோடு செலவு பண்ணி பாருங்கள், உங்களோட வாழ்க்கை இன்பமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லாமல் அங்கே பாருங்கள், 2வது காரியத்தை பார்த்துட்டீங்கன்னா தேவன் அடுத்தது யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னா அன்னாளோட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அன்னாள் 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க, 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். என்ன பண்ணினாள்? பொருத்தனை பண்ணினாள் இல்லையா? பொருத்தனை என்னது? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு காரியத்தை செய்துட்டீங்கன்னா நான் பதிலுக்கு என்னால் இயன்றதை நான் உமக்கு திருப்பி செலுத்துவேன். அப்போ பாருங்கள், அன்னாளை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனாலும் உங்களுக்கு டைம் இல்லாதனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு என்ன செய்கிறோம், அன்னாளை குறித்து சொல்கிறேன். அன்னாளுக்கு எந்தவித குறைவு கிடையாது. ஏன்னா அவன் எல்கனா என்ற ஒரு கணவன் என்ன செய்கிறான், அன்னாளுக்கு எல்லா விதத்திலையும்
10 பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக ஆசீர்வாதமாக அன்னாளை நடத்தினான். ஆனால் அன்னாளுக்கு என்ன குறைவுனா குழந்தை பாக்கியம் கிடையாது. குழந்தை பாக்கியம் மட்டும்தான் அவளுக்கு இல்லை. பாக்கி எல்லா ஆசீர்வாதம் எல்கனா என்ன செஞ்சாப்புல, அன்னாளுக்கு முதல் மனைவிக்கு செஞ்சாப்புல இல்லையா. அப்போது அங்கே பெண்ணியலால் ஒருத்தர் இருக்கிறா, அவள் தான் சக்கலாத்தி. ஆனால் இருந்தாலும் வந்து அவளை அதிகமாக மனவட்டியாக்கி என்ன செய்வான், வேதனைப்படுத்துவாள், அவளை வியாக்குலப்படுத்துவாள். அப்போது அதனால் அவள் மன கசந்து போய் புருஷனிடத்தில் எவ்வளோ சொல்லியும் புருஷன் என்ன செய்ய முடியும், 2 பிள்ளைகளும் எனக்கு வேணும், அப்போது நான் ஒரு குறையும் உனக்கு வைக்கலையேன்னு சொல்லி தான் புருஷன் என்ன செஞ்சாப்புல எல்கனா அவன் பதில் கொடுக்கும்போது உடனே என்ன செய்றா, மன கசந்து தேவ சமூகத்தில் போய் அவள் அழுகிறா. தன் இருதயத்தை ஊற்றி என்ன செய்றா, அவள் அழுகிறா. அழுது என்ன சொல்கிறேன்னா, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியானுடைய சிறுமை வேதனையை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி சமூகத்துக்கு நேரம் நான் வந்திருக்கிறேன். என்னை மறவாமல், உம்முடைய அடியாளை நீர் மறவாமல் நீ என்னுடைய ஜெபத்துக்கு வேண்டுதலுக்கும் என் பிரச்சனைக்கும் என் சிறுமைக்கும் நீ நினைவு கூறும்படியாக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பீரானால், ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் உமக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன். கரங்களை தட்டிய நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வரோம். குழந்தை பாக்கியம் ஜெபிக்காமையும் கர்த்தர் கொடுக்குறாரு சில பேருக்கு. ஆனால் எப்படி நம்ம நடத்துகிறோம் கிறிஸ்தவங்க பிள்ளைய, நமக்கு நல்லா தெரியும், நம்ம சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. உலக பிரகாரமாக நடத்துகிறோம். ஆனால் அன்னாளோட ஜெபம் எப்படிப்பட்டது, உமக்கு நான் காணிக்கையாய் கொடுக்கிறேன். நாங்கள் நாங்கள் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது, டிஃபென்ஸில் இருக்கும்போது எங்கள் அப்பாவும் சொல்லுவார், அவரும் மிலிட்ரி டிஃபென்ஸில் இருந்தவர் தான். ஆதி நாட்கள்லாம் பார்த்துட்டு, இப்போ கிடையாது, ஆதி நாட்கள்லாம் தலைச்சம் பிள்ளைகளை இராணுவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண் பிள்ளை தலைச்ச பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, முதல் பிள்ளை அவங்க கவர்மெண்ட்டுக்கு நாட்டுக்கு சேவை செய்ய, இந்திய இராணுவத்துக்கு சேவை செய்வதற்காக என்ன செய்யணும், கொடுத்தாகணும். ஆனால் அண்ணாளோட பாருங்கள், எனக்கு பிள்ளைக்கு ஒரு பாக்கியத்தை கொடுப்பீனானால், ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன், உமைக்கே காணிக்கையாய் கொடுக்கிறேன். அவளுடைய விண்ணப்பம் அதுதான், அவளுடைய வேண்டுதல் அதுதான், அவளுடைய ஜெபம் அதுதான். அவளுக்கு வேறு எதுவுமே தெரியல. எத்தனை கோடி தேவை எனக்கு வேண்டாம், ஆஸ்திகள் வேண்டாம், நான் இந்த மானம் பிரச்சனையிலிருந்து வேதனையிலிருந்து அந்த வியாக்குலப்படுகிற அந்த துக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அவளுடைய ஜெபம் பாருங்க எப்படிப்பட்ட ஜெபம். அழுது தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லா விஷயத்திலும் நான் அப்படி சொல்லுகிறேன். குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இருதயத்தை ஊற்றி அழுவதற்காக நாம் அல்ல, நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் ஆத்மாவுக்காக அழுக வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அப்போ இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபிக்கிறா. 17வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். பார்த்தீங்களா, ஏலி என்ற ஒரு மனிதன் யார் என்றால், எங்களைப் போல சபை நடத்தக்கூடிய ஒரு ஆசாரியன். அவன் என்ன செய்கிறான், பல விதத்தில் அன்னாலையும் குறித்து அவன் சில காரியங்களை குறித்து துக்கப்படுத்தும்படி பேசினான். அதன் பின்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்படிப்பட்ட பெண் கிடையாது, நான் என் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன்னு சொன்னால் அவன் புரிந்து கொண்ட பிறகு அவன் சொல்லுகிறான், அந்த ஏலி, நீ சமாதானத்தோடு போ மகளே, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு அவர் நிச்சயமாக கட்டளை கொடுப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அந்த ஏலிக்கு தெரிகிறது, இவளுடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம், ஆத்தும பாரம் உள்ள ஜெபம், கண்ணீரின் நிறைந்த ஜெபம், தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவன் ஏலி ஆகிய அந்த ஆசாரியன் அவளுடைய இருதயத்தை பார்க்கிறான், அவளுடைய கிரிகைகளை பார்க்கிறான். அதனால தான் அந்த ஆசாரியன் சொல்கிறான், நீ சமாதானத்தோடு போ மகளே, நீ தேவனிடத்தில் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள அந்த விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளை கொடுவார் என்று சொன்ன உடனே அவளுடைய துக்கம் சந்தோஷம் மாறிட்டது. அல்லேலூயா. அவள் துக்கம் 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே, தேவனுடைய கண்களிலே
இரக்கம் கிடைத்தது. அவளுக்கு தெரியுது, விசுவாசித்தார். அவன் சொன்ன உடனே, அந்த ஆசாரியன் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை 100% அவள் நம்பின உடனே, விசுவாசித்த உடனே அவள் பதில் கொடுக்கிறாள், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது என்றாள். பின்பு அவள் எழுந்து போய் நல்ல சாப்பிட்டாள். அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாய் இருந்ததே கிடையாது. அல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிப்போம். அங்கே ஆண்டவர் அவளுடைய ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் அந்த ஏலி சொன்ன சத்திய வார்த்தை நிமித்தமாக அவள் விசுவாசத்தின் பின்பாக 20வது வசனத்தில் பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். யாரிடத்தில் கேட்டேன் என்று சொன்னால், நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம்? பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறோம், தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்குறோம், எங்கேயாவது நல்ல அற்புத அடையாளம் செய்வார் பாஸ்டர் எவன் போதுங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்குறோம். கர்த்தர்கிட்ட கேட்கணும். உங்கள் விசுவாசம் பாஸ்டர்கிட்ட கிடையாது, ஊழியக்காரங்கிட்ட கிடையாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட சேர்ந்து ஜெபிக்கிறான், அவ்வளோதான். ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஆலோசனை கொடுக்குற ஒரு மனுஷன், அற்புதம் செய்கிற மனுஷன் கிடையாது, அது தேவன். அல்லேலூயா. நீங்கள் எப்போவுமே அதை மனசில் மைண்ட் செட்டில் வைங்க. அது எப்பேற்பட்ட உலகத்தில் பிரசித்த பெற்ற போதகராக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, நான் அவங்கள எதுவும் சொல்ல எனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சுட்டு அவங்கள பின்பற்றி போனீங்கன்னா நீங்கள் இழந்து போயிடுவீங்க. எல்லாரையும் இழந்துருவீங்க. கர்த்தரிடத்தில் தான் கேட்கணும். வேணால் சொல்லலாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபிக்கிறேன், இந்த வேண்டுதல் இருக்குது, விண்ணப்பம் இருக்குது, நீங்களும் என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க, அது நல்லது. ஆனால் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு, ஆண்டவர் மறந்துட்டு பாஸ்கிட்ட போய் காணிக்க தசமபாகம் கொடுத்துட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் நடக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா பாச சந்தோஷமாக இருப்பார், நீங்கள் துக்கமாக இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அவள் கர்த்தரிடத்தில் அவள் அன்னாள் சில நாள் சென்ற பின்பு அவள் என்ன செய்ய, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவளை கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று அவனுக்கு என்ன சார், சாமுவேல் என்று பெயர் விட்டான். அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தரிடத்தில் கேட்டேன். இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு கீ பாயிண்ட், வார்த்தை, கீவேர்ட்ஸ். ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், என் இருதயத்தை ஊற்றி நான் கேட்டேன், என் விண்ணப்பத்தோடு கேட்டேன், வேண்டுதலோடு கேட்டேன், விசுவாசத்தோடு கேட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல குமாரனை கொடுத்தார். அல்லேலூயா. அவள் மனுஷி தான், தேவன் கிடையாது. ஆனால் மனுஷி, உங்களையும் என்னை போல ஒரு மனுஷியாக இருந்தாலும் அவள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னா, 11வது வசனத்தில், இந்த மனுஷனை எனக்கு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை கொடுத்தா அவன் யாருக்கு கொடுப்பேன்? உமக்கு காணிக்கையாக கொடுப்பேன்னு சொன்னான். ஆனால் அதே இது வசனத்தை வாசிங்க, 1ஆம் அதிகாரத்தில் 26 வாசிங்க. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் அறிக்கை சொல்றா. என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு. எவ்வளவு அழகா சொல்ற பத்தியில். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இதே இடத்துல, இதே தேவாலயத்தில் உம்முடைய சமூகத்தில் நான் நின்று ஒரு விண்ணப்பம் பண்ணினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆண்டவர் என்று ஃப்ரெண்டு போல பேசுகிறா. அந்த ஸ்திரீ வேற யாரில்லை, ஆண்டவரே நான் தான். ஆண்டவர் தெரியாமல் இருக்குமா? தெரியும் தான். அப்பொழுது அவள், என் ஆண்டவனை, இங்கே அந்த அண்டையிலே நின்று கர்த்தராகி உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணின அந்த மகள், உம்முடைய மகள் நான் தான் என்று ஆண்டவனாக உம்முடைய ஜீவனை கொண்டு, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஜீவனை கொண்டு சத்திய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன்? அவ இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணேன். பார்த்தீங்களா? மகனை தூக்கிட்டு வரா, அந்த பிறந்த குழந்தையை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த மகனுக்காக, இந்த பிள்ளைக்காக நான் உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி நீர் எனக்கு கட்டளையிட்டீர். கரங்களை தட்டிய நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் உம்முடையத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே எனக்கு நீர் பதில் கொடுத்து என்னுடைய எல்லாவித வேதனையும் கண்ணீரும் நீக்கி ஆனந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் பாதையிலே என்னை நடத்தி கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. அது மட்டுமா அவ சொன்னா? அடுத்த கீழே லாஸ்ட் வாசிப்போம். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவள் சொன்ன விண்ணப்பம், அவள் சொன்ன அறிக்கை, அவள் சொன்ன அந்த என்னது பொருத்தனை அவள் நிறைவேற்றினாள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கா? சொன்னபடியே ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் தேவ சமூகத்தில் வந்து நான் அறிக்கை சொல்கிறா, இந்த ஆண்டவரை பிடிச்சிங்க,
என் டியூட்டி முடிஞ்சது, நான் போயிட்டு வரேன். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பொருத்தனை பண்ணுறாங்க சபையில், நான் அப்படி பண்ணுறேன், நான் இப்படி செய்கிறேன், நான் அது செய்கிறேன், இதை பண்ணுறேன். முதல்ல ஜெபம் பண்ணுறோமா? விசுவாசத்தோடு ஊற்றி ஜெபிக்கிறோமா? இல்லையே. நம்ம பொருத்தனை பண்ணுறோம், செய்கிறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நான் இங்கே நம்ம இடத்துல முடியல. இதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய விசுவாசத்தின் ஜெபம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னாளுடைய தேவன் தான் நம்ம தேவங்க. அன்னாளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறான்னா, உங்களுடைய விண்ணப்பத்தை, என் விண்ணப்பத்தை ஏன் என்ன கேட்கல? கேட்க மாட்டேன்னு ஏதாவது பதில் சொன்னாரா? இல்லையே. அவளுடைய விசுவாசம் வேற, வில் ஸ்ட்ராங். ஆனால் நம்ம விசுவாசம் வில் ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்காது, இருக்கு. ஆனால் இன்னும் இருக்கணும். தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. அந்த ஏலியோட வார்த்தையில கர்த்தர் வாக்குத்தத்தம் அனுப்புகிறார். நீ சமாதானத்தோடு போ மகளே, நீ வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு செய்வாராக. அதுதான் வாக்குத்தத்தம். இன்றைக்கு சபையில் கர்த்தர் கொடுக்கிற எல்லா வசனம் இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிற அன்னாளுக்கு மட்டுமல்ல, எசேக்கியா ராஜாவுக்கு மட்டுமல்ல, அநேக அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாம் வாக்குத்தத்தம். ஜெபம் பண்ணும்போது கொடுக்கிற வாக்குத்தத்தம். இன்றைக்கு உங்களுக்கு சத்திய வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் அடியன் நிமித்தமாக கொடுக்கிற வார்த்தை அத்தனையும் தேவனுடைய வாக்குத்தத்தம். உங்களுக்கு விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். இது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அன்னாளுக்கு செய்த அற்புதங்கள் எனக்கும் கர்த்தர் செய்ய இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ ஆக என்னுடைய விசுவாசம் இன்னும் ஆண்டோடைய சமூகத்தில் பெருக வேண்டும். என் நம்பிக்கை இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நான் என் பெற வேண்டிய நன்மைகளை பெறும் வரைக்கும் என்னுடைய ஜெபம் விடாயத்தமாய் இருக்க வேண்டும். விடாமல் நான் ஜெபிக்க வேண்டும். அவங்க வாழ்க்கையில் தான் கர்த்தர் அற்புதம் செய்வார், வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். நீ என்றைக்கு தேவ சமூகத்தில் எந்தவித தவறு இல்லாமல், எந்த குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருந்து தேவனுக்கு முன்பாக என்றைக்கு உங்கள் முழங்கால் யுத்தத்தில் நிற்கிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்களோடு வாக்குத்தத்தமாய் பேசுவார். அந்த வாக்குத்தத்தம் பேசுகிற தேவன் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மட்டும் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஜெபம் என்னவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று மத்தேயு 24:35 படிக்க வேண்டாம், கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு அதுதான் சொல்றார். வானம் பூமி ஒளிந்து போகும், நான் உங்களுக்கு கொடுக்கிற சத்திய வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை, உங்களுக்கு உறுதிமொழியாய் கொடுக்கிற வார்த்தை, நிறைவேற்றுகிற வார்த்தை ஒளிந்து போகாது. ஆமென். விசுவாசிகளுக்கு மட்டும்தான் எல்லாம் கூடும், விசுவாசிகளுக்கு நடக்காது. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, பாருங்க, அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுப்புத்திறனும் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் அந்த 10ஆம் அதிகாரத்தில் கவனித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 6 வரைக்கும் வாசித்து, நாங்கள் கொர்நேலியு தான தர்மனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் அவனுக்கு தேவ தூதர் நிமித்தமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். வாசிப்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ தேவ பக்தி உள்ளவன் மட்டுமல்ல, தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அழைத்து தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கிறீங்களா? போன வாரம் ஜெபத்தை குறித்து எடுத்தோமா இல்லையா? சாப்பிட எந்த வித சாப்பாடாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, சாப்பிடாமல் ஜெபம் பண்ணாமல் சாப்பாடு கொடுக்காதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தெரியுங்களா? அது கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அது எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி. எத்தனையோ வார்த்தை காலையில் நல்லா பேசுகிறோம், 4 மணி நேரம் இடைவிட்டு. ஆண்டவரோட கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அது விஷமாக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன ஆசீர்வாதமாக மாற்றிடுவார் கர்த்தர். அந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்களா நீங்கள்? என்னுடைய அனுபவத்தில் ஒரு பாப்பா தான் செஞ்சுருக்கிறாங்க. 25 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து அதை செய்கிறோம். எந்த ஹோட்டலில் போனாலும் சரி, கல்யாண மண்டபத்தில் போனாலும் சரி, எந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் போனாலும் சரி, ஜெபம் பண்ணாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட கட்டில் கை வைக்க மாட்டேன்.
ஜெபம் மட்டும் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்ட பின்பும் ஜெபிக்கணும். எனக்கு நல்ல திருப்தியாக போஷித்தரே உமக்கு நன்றி. நான் இன்னும் ஒரு ஜெபம் பண்ணுவேன். எனக்கு போஷித்தது போல எத்தனையோ குடும்பங்கள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிற அவங்களையும் போஷியும் ஆண்டவரே. அது எவ்வளோ அருமையானது. மணிக்கணக்கில் உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்றோம், நல்லது தான். ஆனால் ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி பாருங்கள், நிச்சயமாக உங்களை ஒரு நாள் சேதப்படுத்தாது, உங்களை அந்த பாதிப்பு உண்டாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? பாஸ்தம்மாவோட நடுத்த அண்ணன் மணப்பாறை பகுதியில் அவங்க ஒரு என்ன சொன்ன, காலையில் அவங்களுடைய அண்ணி டீ போட்டிருக்கிறாங்க. டீ போட்ட உடனே எல்லாரையும் இப்போ பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க தான் கொஞ்சம் சின்ன சின்ன இருக்கும். டீ போட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. கணவர் குடித்தாச்சு, இவங்களும் எல்லாரும் குடித்தாச்சு. கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா டீ சாப்பிட்ட பிறகு அதை வடி கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா வடி கட்டும்போது ஒரு பெரிய பள்ளி செத்து கிடக்கு. ஒரு பெரிய பள்ளி என்னது செத்து கிடக்கிறது. எல்லாத்துக்கும் என்னாச்சு, மரண பயம். ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டம். முதல்ல போய் பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே சேதம் இல்லை. எல்லா டெஸ்ட்லையும் நார்மல், எது சேதமாக. ஏன் அப்படின்னா அந்த தேவ மனுஷன், அதாவது அவர் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் சில சமயம் அவங்க வீட்டுக்கு போவோம், உறவுக்காரர்கள் என்றனால ஏதோ ஒரு டைம் நாங்கள் போகும்போது நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த பகுதியில் கரெக்டாக அந்த 7 மணி ஆனால் 7 மணி கரெக்டாக கதவெல்லாம் அதை லாக் பண்ணிவிடுவாங்க. ஜெபம் பண்ண உட்காந்துருவாங்க. 7 மணி 8 மணின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. குடும்ப ஜெபத்தில் அவர் உட்காந்துருவார். எப்பவுமே குடும்ப ஜெபத்தில் உட்காந்துருவார். விசுவாசி தான் அவர், ஊழியக்காரர் கிடையாது. 3 அண்ணன் தம்பிக்கு குடும்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவரோட குடும்பம் தான் கர்த்தர் தப்பி வைத்து பாதுகாத்தார். பாக்கி 2 குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பயங்கரமான பாதிப்பில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கொர்நேலியு தானதமக்காரன் அதுதான். தன் வீட்டார் அனைவரும் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு பதில் கொடுப்பதற்காக அங்கே பாருங்கள், தேவ தூதனை கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுப்புகிறார். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அவனை அழைக்கவும் பிரதிஷ்டமாய் தரிசனம் கண்டான். பார்த்தீங்களா? தேவ தூதன் அனுப்புகிறார். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது நமக்கு உறுதியாக இருக்குதா? நினச்சி பாருங்க. என் ஜெபம், நான் இன்னைக்கு நல்லா ஜெபிச்சிருக்கிறேன், என் ஜெபம் குடும்பத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், கர்த்தர் கேட்டார், நிச்சயமாக என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற நிச்சயம் இருக்கா ஒவ்வொரு குடும்பத்துக்கு? இல்லை, இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நிச்சயமாக அந்த வேலைக்கு ஏற்ற கூலி கிடைக்குன்ற நிச்சயத்தோடு தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்காட்டியும் பரவாயில்லன்னு சொல்லி வேலை செய்வீங்களா? அப்போ நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்னா கடமைக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. அது தேவனுடைய பார்வையில் அருவருக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாய் நாம் நிற்கணும். நிற்கும்போது அவர் நம்மை இன்வைட் பண்ணணும், அழைக்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். புரியுதுங்களா? நம்மளுடைய எல்லா தேவைகளும், ஆசீர்வாதங்களும், எல்லா தேவைகளும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவிற்கு தான் நம்ம பெற்றுக்கொண்டு வருகிறோம். அவர்கிட்ட போய் நம்ம நிற்கும் போது எப்படிப்பட்டவர்களாக நிற்கணும்? தேவ பயத்தோடு நம்ம நிற்க வேண்டும். தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம ஜெபிக்க வேண்டும். கண்களை தூங்கி பார்த்துக்கிட்டு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு, பேசிக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. சில பேர் இந்த கான்ஃபரன்ஸ் காலெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. அது நமக்கு இன்ன வரைக்கும் எப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்துட்டேன்னா என்னென்ன சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பாட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செல்ஃபோனை வச்சுட்டு அங்கே பாட்டு ஜெபம் நடந்துட்டுருக்கு, இந்த அம்மா எதாவது பார்த்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவனை அசிங்கப்படுத்துது, அவமானப்படுத்துது. உன் அறை வீட்டுக்குள் போகுது, கதவை சாத்திட்டு அந்தரங்கத்தில் இருக்க பிதா பலனளிக்கத்தக்க உன் ஜெபம் இருக்கணும். நடந்துக்கிட்டே போகிறது, பேசிக்கிட்டே போகிறது. இதான் என்ன உறவுக்காரர்கள் அப்படி நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். நான் பார்க்குறேன், நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டுக்கிறோம். இதெல்லாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் துக்கப்படுத்துகிற வேலை இது. அதுக்கு பேசாமல் ஜெபிக்காமலே இருக்குஇருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாரு, அவனை உற்று அவன் பார்த்த உடனே தேவ தூதனை இந்த கொர்நேலியு என்ன சொன்ன உத்து பார்த்த உடனே ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்து எட்டினது. கடவுளை தட்டி அல்லேலூயா. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து எட்டினது என்று சொல்லி தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார்?
பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? கொர்நேலியு யார்? ஒரு இராணுவ தளபதி, மிலிட்ரி டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் அவன் தேவனோடு எப்பொழுதுமே ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அதனால தான் அவனுடைய பேர் புஸ்தகத்தை நம்ம படிக்கிறோம், வேதாகமத்தில் படிக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நம்மை போல ஒரு மனிதன் தான். இன்றைக்கு அவன் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து, தேவன் அவனை சந்தித்தது குறித்து, அவனுக்கு பதில் கொடுத்தது குறித்து, அவன் ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு வாக்கு தத்தத்தை வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அனுப்புறதை குறித்து இன்றைக்கு நாம் சந்தோஷமாக, இன்றைக்கு நாம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, விசுவாசித்து கொண்டிருக்கிறது, அதன்படி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில், கர்த்தருடைய புஸ்தகத்தில், நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூமியில் ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ பூமியில் எதை விதைக்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். நீ பூமியில் என்ன விதை, தேவனுக்காக எந்த வசனத்தை நீ விதைக்கிறாயோ, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி, வசனங்களை சொல்லி, தேவ சமூகத்தில் ஜெபங்களை ஏறெடுத்து நீ எதை விதைக்கிறாயோ, வேத வசனத்தை விதைக்கிறாயோ, அது பரலோக ராஜ்யத்தில் தேவனால சாட்சி உண்டால முடியும். நீ பூமியில் இருக்கக்கூடிய எந்த மகான்கிட்ட, பரிசுத்தவான்கிட்ட நீ பேசுவதெல்லாம் விதைக்காது. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ற பார்த்தியா, தேவனுடைய சமூகத்தில் அழுகையும் புலம்பலோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் இருதயத்தை ஊற்றி நீ ஜெபிக்கிறாயோ, அது தேவனுடைய சமூகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அநேக பரிசுத்தவான்கள் மத்தியிலே, தேவ தூதர்கள் மத்தியிலே, மகான்கள் மத்தியிலே தேவனாக கர்த்தர் உங்களை குறித்து சாட்சியிடுவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், 80 நாள் உபவாசம் இருக்கிறேன், மற்றவங்ககிட்ட போயிட்டு கூவிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆண்டு என்ன செய்ய மாட்டார். அவங்களெல்லாம் அந்த மாதிரி பெருமை நிமித்தமாக போய் சொல்கிறதெல்லாம் நிற்காது. நீ ஜெபம் பண்ணணுன்னா தேவனுக்கு உனக்கு மட்டும்தான் தெரியணும். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு தெரியலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் தேவனுக்கு உனக்கு, உன் செல்ஃபோன் முதல் கொண்டு எல்லாம் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் நம்ம அப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில சைலண்டில் போட்டுடணும். வீட்டில் கொடுத்துட்டு போய் இங்கே உட்காருங்க, தப்பு கிடையாது. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் வாக்கு தத்தம் ஆண்டு கொடுப்பார். உங்களுக்கு குறித்து உங்களுக்கு என்ன தேவைக்காக வருகிறீர்களோ, என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் தேவ சமூகத்தில் வருகிறீர்களோ, அத்தனை காரியங்களும் கர்த்தர் உங்களுக்கு அவர் பேசுகிற சத்திய வார்த்தை வாக்கு தத்தமாய் மாறும். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள மரியாள் அவள் ஜெபிக்கும் போது அடுத்தது பார்த்துட்டுன்னா, தேவ தூதன் அவளுக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறான். கிறிஸ்துமஸ் சமயத்தில் பேசக்கூடிய வார்த்தை. ஆனாலும் மரியாள் ஒரு பரிசுத்த கன்னி. நம்ம வேதாகமத்தில் நம்ம என்ன செய்யணும், வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்திய மார்க் லூக்காவில் எடுத்துக்கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்த்துட்டீங்கன்னா 26, 27, 28 ஒருத்தர் வாசிங்க. 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். போதுமா? அப்போ இங்கே சொல்லப்படுகிற 6ஆம் மாதத்திலே, அப்போ 6ஆம் மாதத்தில்னா அப்போ யாரே எலிசபெத்துன்னு நினைக்கிறேன். மரியாள் சந்தேகப்படுவாள்ல, எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், நான் புருஷன் அறியனே, கன்னி மரியாளையாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது அவளை சந்தேகத்தை தீர்ப்பதற்காக, போக்குவதற்காக எலிசபெத்தின் ஒருத்தி, அவளுக்கு முதிர்ந்த வயதானாலும் அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையில் இவளுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருப்பதற்காக அவளை ஆண்டவர் செய்தார். யோவான் ஸ்நானகன் இல்லையா, அவனை, அந்த தேவ மனுஷனை எலிசபெத்தினுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யப்பட்டது, கர்ப்பம் தரிக்க வைத்தார். அதுதான் 6ஆம் மாதம் என்று சொல்லப்படுகிறது நான் நினைக்கிறேன். அப்போ 6ஆம் மாதத்திலே என்ன செய்யறதுனா, காப்ரியேல் என்னும் தூதன், காப்ரியேல் 3 தூதர்கள் இருக்கிறாங்க. தூதர்களை பற்றி உங்களுக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். காப்ரியேல் என்ற தூதன் என்பவன் யாருன்னா, அவன் மெசஞ்சர். தேவனுடைய சத்திய ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே வந்து சொல்லணும். இங்கே என்ன நடக்குதோ, நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ, சேட்டை பண்ணுறாலும் சரி, ஜெபம் பண்ணாலும், எது செஞ்சாலும் அடுத்த செகண்டை கொண்டு போய் தேவ சமூகத்தில் போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். ரிப்போர்ட்டர், ஒரு போஸ்ட்மேன் கூட நீங்கள் சொல்லலாம். காப்ரியேல் என்ற தூதன்
அந்த காபிரியல், அடுத்த மிகாவேல் என்ற தூதன் இருக்கிறான், அப்புறம் லூசிபர் ஒரு தூதன் இருக்கிறான். நம்ம அதெல்லாம் ஒரு நாள் விளக்கு தூதனை குறித்து எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் விழிச்ச நான் தெளிவாக நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ இந்த காபிரியல் என்ற தூதன் தான் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து சொன்னதும் அது அவன் தான். மற்ற பரிசுத்தவான்கள் மத்தியில் பேசுவதும் அவன் தான். அப்போ காபிரியலோட வேலை அதுதான். அப்போது அவன் என்ன சொன்ன, தாவீதின் வம்சத்தினாகிய அந்த அந்த சொந்தக்காரனாகிய தாவீதின் ஊரில் அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய யோசேப் என்கிற அவன் நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு தான் இந்த கன்னி மரியாளை என்னது மணமகளாக நியமிக்கப்பட்டிருக்க நாளாக இருக்கிறது. அந்த நாட்களில் தான் தேவனால் அனுப்பப்பட்ட அந்த கன்னி மரியாள் பேர் யாருன்னா மரியாள். அவள் இருந்த இடத்துல தேவ தூதன் என்ன செஞ்ச பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த மரியாள் இடத்துல போய் தேவ தூதன் சொல்றாரு, கிருபை பெற்றவளே அப்படின்னா தேவனுடைய கிருபை பெற்றவளே, நீ என்றென்றைக்கும் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நீ எப்பொழுதுமே நல்லா இருப்பாயாக என்று வாழ்த்துகிறான் தேவ தூதன். பிறகு ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அப்போ பாரு, எல்லா ஸ்திரீகள் உலகத்தில் கோடிக்கணக்கான பெண்கள் இருந்தாலும் கூட மரியாளை மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பெத்லகேம் என்ற ஊரில் வந்து என்ன செய்கிறாரு, தாவீதின் ஊரில் என்ன செய்கிறாரு, செலக்ட் பண்ணுறார். என்ன காரணம், அவள் தேவ மனுஷி, கர்த்தரோடு ஜெபிக்கிறவ. அந்த ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷியாக இருப்பதனால தான் அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்திரீகளை பார்க்கிறாரு. மரியாளை தவிர வேறு எந்த பெண்ணும் பரிசுத்தவான் அல்ல. அதனால தான் தேவ தூதன் அனுப்பி அவளுக்கு வாழ்த்துதல் சொல்லப்படுகிறார். இன்றைக்கு உங்களை குறித்து வாழ்த்துதல் சொல்லணும் இல்லையா? ஆண்டவர் சொல்லணும், உங்கள் சொந்த பந்தங்கள் சொல்லணும், சபையோர் சொல்லணும். அல்லேலூயா. வாழ்த்துதல் சொல்லி, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று வாழ்த்துகிறது நம்ம அங்கே பார்க்குறோம். 31வது வசனத்தில் பார்த்துட்டோம்னா அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். பாருங்க, கர்ப்பவதியாகி குமாரன் பேர் இயேசு, எல்லாம் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ ஒரு வாக்கு தத்தம், அவள் ஜெபிக்கும் போது ஒரு வாக்கு தத்தம் தேவ தூதன் நிமித்தமாக மரியாளுக்கு இடத்துல கர்த்தர் என்ன செய்றாரு, வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். மற்ற காரியங்களாம் கீழே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அவள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்றார், அவளுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாக்கு தத்தத்தை அவர் ஜெபத்தின் மூலியமாக, அவள் ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர் கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுலோட ஜெபத்தில் பாருங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வாக்கு தத்தமாய் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 22ஆம் அதிகாரத்தில் 17 19 வாசிங்க. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாதகம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போய் என்றார். போதமா? அப்ப பின்பு நான், அங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எப்படிப்பட்ட, பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி போய் வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், பார்த்தீங்களா எங்க ஜெபம் பண்றாரு, தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான சிருஷ்டி அடைந்து அவரை தரிசிக்கிறான். அப்படின்னா தேவனுடைய தரிசனத்தை அவன் பார்க்கிறான். தேவனுடைய தரிசனத்தை அவன் பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த தரிசனத்தை பார்க்கும் வேளையிலே பவுலோட கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறேன்னா, அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புறஜாதிகள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நீ என்ன செய்கிறனா, நீ சீக்கிரமாக என்ன தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். வேற இடத்துக்கு அனுப்புகிறார். அப்போ ஒரு மனிதன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வாக்கு தத்தம் அவனோடு கர்த்தர் பேசுகிறார். வாக்கு தத்தமாய் அவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணுகிறாரு. பவுலோட வார்த்தை என்னன்னா, ஜெபம் என்னன்னா, அவன் இந்த இடத்துல அவன் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அங்கே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், சபையை நிரூபிக்க வேண்டும், ஒரு ஊழியரை நியமிக்க வேண்டும், ஜனங்களை பலப்படுத்த வேண்டும். பின்பு கர்த்தர் வேறு இடத்துக்கு அனுப்பும் வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணுவான். அப்போ அவ்விதமாக அவன் ஜெபம் பண்ணும்போது தான் இந்த இடத்துக்கு நீ போகாதே, தாமதமாகாதே, வேறு இடத்துக்கு போய், நீ என்னதான் இந்த மனுஷங்கிட்ட நீ ஜெபம் பண்ணிட்டு நீ போய் சொன்னேன்னா அந்த மனுஷர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்னுடைய சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீ நிறைய சபையில் அப்படி தான் இருக்கு. சத்தியத்தை சொன்னோம்னா அவங்களுக்கு என்னது, வெறுப்பாக இருக்கும். வேறு ஏதாவது கதை பேசுங்க, சொந்த கதை, சோக கதை, தன் இச்சைக்கேற்ற என்னென்னலாம் கதையெல்லாம் சொன்னோம்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாரா, பேச மாட்டாரான்னு கேட்போம்.
ஆனால் ஆண்டுடைய சத்திய வார்த்தைகளை உடைத்து சொல்லும்போது சில ஜனங்களுக்குள்ள எப்படி இருக்கிறதுனா வேண்டா வெறுப்பாக இருக்கிறது. யாரை பார்த்து? அந்த ஊழியர்காரனை பார்த்து. ஊழியர்காரன் நினைச்ச முடியும், ஆண்டுடைய வார்த்தை பேசதான் முடியும். இன்றைக்கு அப்படி தான் சபைகள் நிறைய அப்படிப்பட்ட சபைகள், கள்ளத்தனமான சபைகள் நிறைய இருக்கிறது. அப்போ ஆவியானவருடைய சமூகத்தில் பாருங்க, அவள் அந்த பவுல் பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வாக்கு தத்தமாய் சொல்லி, நீ இந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம், நீ என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டார்கள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆக நான் வேறு இடத்துக்கு உன்னை அனுப்புகிறேன், தாமதம் பண்ணாதே, சீக்கிரமாக நீ போ அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் கீழ்ப்படிந்து அவன் சென்றான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள் கர்த்தர் சொல்லும்போது பேசும்போது அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரன் மூலிமா பேசலாம், உங்கள் பிள்ளைகள் மூலிமா பேசலாம், இல்லை மற்றவர்கள் யாவரோடு கூட நீங்கள் பேசலாம். ஆண்டு பேசுவார். அது அப்படி சத்தியபரனாக இயேசு கிறிஸ்துடைய சத்திய வார்த்தைகளை வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேசுகிறார் என்றால் நீங்கள் அதை வாக்கு தத்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை நான் செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்து அவன் விசுவாசிக்கிறான். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பதை நம்ம ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே ரோமர் ஆகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து 21 வரைக்கும் வாசிங்க. 4ஆம் அதிகாரத்தில் 18 வாசிங்க. ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியேதான் அநேக சாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். போதும் இருங்க. அப்போ உன் சன்னதி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதனால் ஒரு பிள்ளை கூட நமக்கு கிடையாது, ஆனால் வானத்தை பார்க்க சொல்கிறாரு, நட்சத்திரங்களை பார்க்க சொல்கிறாரு, இவனால் என்ன கூடுமான்னு சொல்கிறாரு, எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்கிறது, இவ்வளோ அளவுக்கு உன் சன்னதிகள் பெருகுன்னு சொல்கிறாரு. இது எவனால் நம்ப முடியும்? இது எதாவது ஜோக் அடிக்கிறாரா, இல்லை உண்மையை தான் சொல்லுகிறாரா? அப்படி ஒரு சில சந்தேகங்கள் எழும்பும். ஆனால் அவன் அந்த சந்தேகத்துக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் சொன்னுகிற அந்த வார்த்தையை அவன் என்ன செய்தான்? நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தாலும் கூட அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த சில வேளையில் உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறான்னா அது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எங்கே சொல்வார், எங்கே செய்வாருங்க, எனக்கெல்லாம் செய்ய மாட்டாருங்க, எனக்கெல்லாம் பாச நீங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் எங்கே நடக்கும்? இந்த மாதிரி அபிவிசுவாசமாக நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் செய்யவே மாட்டார். நீங்கள் ஜெபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது, என்ன காரியத்துக்காக இருந்தால் கர்த்தர் சொல்லும்போது அதை 100% ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அவர் பொய் சொல்லாத தேவன், அப்படி தானே நம்ம சொல்கிறோம். அவர் நம்பிக்கையுள்ள தேவன், உறுதியான உண்மையுள்ள தேவன் தான் நான் சொல்லி வரோம். அப்படின்றப்போ இடையில எதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்? அவன் தான் இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் கொண்டு வருவான். அந்த அவிவிசுவாசத்தை கொண்டு வருது சாத்தான் தான். நீங்கள் முழுமையாக நம்பணும். நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்னோடு பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் ஜெபிக்கும் போது வாக்கு தத்தம் கொடுப்பார். நான் ஜெபிக்கும் போது என் தேவைகளை கர்த்தர் சந்திக்க பதில் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதோட மாத்திரம் இல்லாமல் நாங்கள் நம்ம வாசிப்போமானால் 19 வாசிமா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பார்த்தீங்களா? அவன் 100 வயதாக இருந்தாலும் இனிமைப்பட்டு நமக்கு பிள்ளை பெருக்குமா பெருக்காதான்றது அவனுக்கு நிச்சயம் இல்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். இல்லைங்களா? அதுக்கு கீழே பாருங்கள், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசம் படாமல் இருந்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஒன்று தயவாக சொல்லிக் கொடுக்குற குழந்தைகள், பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து கொடுறேன், நீங்கள் எப்போ நின்று ஜெபம் பண்ணாலும் சரி, குடும்பத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, முதல்ல உங்கள் பாவ அறிக்கையை சொல்லி ஜெபம் பண்ணணும். இரண்டாவது, அவிவிசுவாசம் உள்ள அந்த கிரிகளோட ஆவிகளை விரட்டி நீங்கள் ஜெபிக்கணும். ஒருத்தன் ஜெபம் பண்ணான்னா இல்லை ஏசுக்கிட்ட, ஆண்டவரே சீசர்கள்கிட்ட போனேன், ஒன்றுமே நடக்கலை, என் பையனை குணமாக்க முடியல, பிசாசனால் அலைக்கழிப்பு எடுக்கிறான், நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எனக்குள்ளே அப்போ ஆண்டு சொல்லும்போது, அப்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை நீக்கி போடுறேங்க ஆண்டவரே சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். முதல் அதுதான் அவிவிசுவாசம் கொண்டு வருகிறது. அசுத்த ஆவி. ஆண்டவர் மேலே நீ நம்பாத, இனி என்னை நம்பு, உலகத்தை நம்பு, உலகத்தை அதிபதியாக என்னை நம்புன்றான். அவிவிசுவாசம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தேன்னா அவன் விசுவாசி என்று சொல்லவும் முடியாது.
நான் விசுவாசினா என்னுடைய ஜீவன் தேவன் எடுத்துக்கொள்ளும் நாள் வரைக்கும் கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறவன் தான் விசுவாசி. கர்த்தருடைய வழியை விட்டு விலகிறவன் அவிவிசுவாசி. அதனால தான் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைன்னா, அவன் அவிவிசுவாசிக்கவில்லை, சந்தேகப்படாமல் அவன் என்ன செஞ்சான், தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசமாக ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொள்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். சும்மா எல்லாருக்கும் ஆண்டவர் செய்ய மாட்டார். உங்களுக்கு எனக்கு அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் செய்ய மாட்டார். யாருக்கு செய்வார்? இதே வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு தான், அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் நிச்சயமாக முடிவு உண்டு. என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாமல் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்கு ஆழமாக என்றைக்கு இப்போ தேவ சமூகத்தில் நிற்கிறதோ அன்றைக்கு உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய விசுவாசத்தின் தேவைகள் கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுப்பாராக. ஆமேன் வர மாட்டேங்குது. இந்த விஷயத்தில் தான் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும். ஆமேன்னு சொல்கிறதும் சரி, அலையிலுவே சொல்கிறதும் சரி. ஆண்டவர் சொல்கிறார்ல, உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் நிரப்புவேன். குழந்தைகளை மட்டும் எங்கே ஆ காட்டுங்க, சவுறு ஓட்டும்போது ஆ காட்டுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா தரடா, கொலக்கட்டையாக வச்சிருக்கிறேன் வாயில் நல்லா தரடா, அப்படி ஊட்டுறோம். இந்த மாம்சத்தின் ஆகாரத்தை நிரப்புகிறோம். ஆவிக்குரிய ஆகாரத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் சொல்லும் போது நமக்கு ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் இங்கே வருது, இங்கே காணவே காணோம். என் மேலே ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த சைடு ஒன்றுமே காணுமே. பெண்கள் பக்கத்தில் தான் அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு செய்தியாளரை கூட்டு வரேன், பெண்களுக்காக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அப்போ தேவன் 21வது வசனத்தை வாசிமா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று வாசிமா. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நான் நிச்சயமாய் அவரை நம்புகிறேன். தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன், தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நான் நம்புகிறேன். இதுதான் ஆபிரகாமோட விசுவாசம். நீங்களும் நான் ஆபிரகாமோட பிள்ளைன்னா அவருக்கு எல்லாம் இருக்கக்கூடிய விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் தான் ஆபிரகாமோட பிள்ளைன்னு சொல்ல முடியும். இயேசுவோட பிள்ளை மட்டும் இல்லை. இயேசு சகையுக்கு என்ன சொன்னார்? நாளைக்கு துணையாக திரும்பி கொடுக்குறேன்னு மனம் திரும்பும்போது இவனும் ஆபிரகாமோட சன்னதின்னு சொன்னாரா இல்லையா, பிள்ளைன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்களும் நானும் ஆபிரகாமை ஏன் ஆண்டு சொன்னான்னா அவன் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தான். தேவன் சொன்ன வசனத்தின்படி நடந்தான். தேவனுடைய சந்தேகப்படாமல் அவருடைய வார்த்தைக்கு நம்பினான். அதனால தான் கர்த்தர் அவனை 100 வருஷம் வரைக்கும் அவனை என்ன செஞ்சாப்புலன்னா அவன் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகி இந்த உலகத்துக்கே அவனை கொண்டு போய் அவனோட விசுவாசத்தில் அவன் வல்லவன் என்று அறிமுகப்படுத்த அவரை நிறுத்தினார். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் நேரத்திலே கொஞ்சம் 2-3 வாரம் வருவோம், ஒன்று நடக்கலான்னா விசுவாசத்தை விட்டுட்டு பல்ட்டி அடிச்சுட்டு ஓடி போயிடுவோம். அவன் 100 வருஷம் வரைக்கும் காத்திருந்தான். 75 வருஷத்தில் கர்த்தர் சொன்னார், 100 வருஷத்தில் தான் 25 வருஷம் வரைக்கும் அவன் கர்த்தர் சமயத்தில் காத்திருந்து 100ஆவது வருஷத்தில் தான் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா சொல்லாமல் செய்யாமல் இருக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? அப்போ அவன் தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான அந்த வார்த்தையை அவன் என்ன சொல்ற முழுமையாக நம்பிக்கைனால தான் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவன் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசம் வைத்ததுனால தான் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று பெயரெடுத்தான். ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் இன்றைக்கு வரைக்கும் எவனும் இருக்க முடியாது என்ற அளவுக்கு கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். இது நான் கொடுக்கிற சாட்சி கிடையாது, நீங்கள் கொடுக்கிற சாட்சி கிடையாது. உங்களையும் என்னை அழைத்து தேவனாக கிறிஸ்து அவனை குறித்த சாட்சி கொடுக்கிறார். விசுவாசத்தில் வல்லவன். நான் அடுத்தவங்களை சொல்லி முடிக்கிறேன் அடுத்த சீக்கிரமாக. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னால் அன்றும் இன்றும் என்றும் ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கிறோம். வாசிங்கம்மா. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வாக்கு தத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஆண்டுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய வாக்கு தத்தம் எப்படிப்பட்டதாக இருக்க மகிமையாக இருக்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ எங்களாலே, நாங்கள் தேவனை விசுவாசிக்கிற எங்களாலே தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தமெல்லாம் நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு அவர் எங்களுக்கு உடனே பதில் கொடுப்பதற்கும்
சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலர்கள் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு அது எழுதுகிற நிருபத்தில் இது சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் கடைசியாக சொல்லி நான் இதை முடிக்கிறேன். ஆண்டோடைய சமூகத்தில் எபிரேயர் 10:23 எடுத்து வாசிங்க. எபிரேயர் கடைசியாக இந்த வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இங்கே சொல்லப்பட அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல நம்ம அறிக்கை சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் வேறு எடுக்கிறோம்ல, அதில் எப்படி இருக்கணும், விட்டு விலகாத அளவுக்கு உறுதியாய் அவரை பிடித்து கொள்ளணும். உறுதியாய் உம்மை பற்றி கொண்டேன். ஜபத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று ரோமரில் எப்படி 12:1 சொல்லப்படுகிறது போல, ஜபத்தில் உறுதியாய், நம்பிக்கையில் உறுதியாய், விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறது போல அவருடைய மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் அறிக்கை. அப்படின்னா ஆண்டவரை நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன், அது அறிக்கை தானே. உங்களை தான் நான் நம்புகிறேன், நீங்கள் எனக்கு செய்வீங்க, நிறைவேற்றுவீங்க, என்னை காப்பாற்றுவீங்க, எல்லா தேவைகளும் என்னை சந்திப்பீங்க, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் என்ற அறிக்கை. அறிக்கை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கிற வார்த்தை அது. நம்பிக்கை, உங்களை தான் நம்பியிருக்கிறேன், அந்த நான் பதில் கொடுக்கிறேன், நான் வரை அறிக்கை சொல்கிறேன். அந்த அறிக்கையில் நான் எப்படி இருப்பேன், நீர் என்றைக்கு நிறைவேற்றி முடிக்கிறீரோ, அந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி முடிப்பீரோ, அது வரைக்கும் மேல் வைத்திருக்கிற அந்த அறிக்கையின் விசுவாசம், விண்ணப்பத்தின் ஏறெடுக்கிற அந்த விசுவாசம் விட்டு விலகாமல் நான் உறுதியாக இருப்பேன். எத்தனை பேர் அமைச்சு சொல்ல முடியும்? இந்த உலகம் என்ன சொன்னாலும் சரி, எது பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் என்னை அவமதித்தாலும் சரி, நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காகனா, எனக்காக யாவையும்னா, நான் வாழ்நாள் முழுது வாழ்கிற நாட்களிலே நான் விரும்புவதற்கு மேலே எல்லா காரியத்திலும் எனக்கு செய்து முடிப்பார். வேற யாருக்கு அவர் செய்யறதுக்கல்ல, எனக்கு செய்து முடிப்பார். எனக்காக, என் குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக நீ எதை குறித்து சொல்லுகிறாயோ அவை எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார் என்ற நிச்சயம் இருக்கணும். முடிப்பாரா, செய்வாரா, நடக்குமா, நடக்காதா அப்படின்னம்னா அப்படியே தான் இருக்கும். முடிப்பார் என்ற உறுதிமொழி இருக்கணும். நான் நம்பி வந்தது எனக்காக நம்பி வந்த மனுஷனை நான் நம்பலை, மகான்களை நம்பலை, அரசாங்கத்தை நான் நம்பலை, என்னை அழைத்தவரை நான் நம்புகிறேன். அவர் தான் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ள தேவனாக கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் உறுதியாக என்றைக்கு நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்போமா? சரியாக 9 மணி ஆகிட்டு.